அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 1 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவுக்குள் நுழைய 12 நாட்டினருக்கு தடை, அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் 14 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கியுள்ள உறுதிமொழி. காசாவின் நிலைமை குறித்து கவலை வெளியிட்ட ICRC தலைவர். போருக்கு தயார் என ஈரான் அறிவிப்பு. கனடாவில் கப்பம் கோரல்களில் ஈடுபட்ட 13 பேர் கைது. பெண் கொரியன் விமான நிலையத்தை ஏமன் ட்ரோன்கள் மூலம் தாக்கிய ஏமன் ராணுவம். புடின் பாப்பரசருக்கிடையே தொலைபேசி உரையாடல். தொடர்பென விரிவான செய்திகள். உக்ரைனின் வடக்கு பகுதியில் உள்ள பிரெலுகி நகர் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 1 வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்ததாக வியாசெஸ்லாவ் சாஸ் கவர்னர் தெரிவித்துள்ளார். 5 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். 6 ட்ரோன்கள் பிரெலுகி பகுதியில் இன்று அதிகாலை தாக்கியுள்ளது. இதில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிது நேரத்தில் கிழக்கு உக்ரைன் நகரான காகிவிலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் கர்ப்பிணி பெண் குழந்தைகள் உட்பட 17 பேர் காயமடைந்துள்ளனர். 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை ட்ரோன் தாக்கியது. இதில் பல வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்து நாசமாகின. சில தினங்களுக்கு முன் உக்ரைன் ரஷ்யாவின் விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதில் பல விமானங்கள் சேதமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை வெளியேற்றும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகின்றார். இந்த நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி 12 நாட்டு குடிமக்கள் அமெரிக்காவுக்கு வர தடை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாட், காங்கோ, ஈக்வடோரியல் கினியா, எரித்ரியா, கவுதி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான், வெனிசுலா ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவுக்கு வர அதிக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். இந்த தடை உத்தரவு வருகிற 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதற்கான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பயண தடையை அறிவிக்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறும்போது, கொலரடாவில் நடந்த சமீபத்திய தாக்குதல் முறையாக சரிபார்க்கப்படாமல் அமெரிக்காவுக்கு நுழையும் வெளிநாட்டினரின் தீவிர ஆபத்துக்களை விளக்குகிறது. இதனால் பல நாடுகளுக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் புதிய நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளேன். வெளிநாட்டினர் நமது நாட்டுக்குள் நுழைந்து அமெரிக்கர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை ஏற்க முடியாது என்றார். மேலும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஆபிகேல் ஜாக்சன் கூறும்போது, அமெரிக்காவுக்கு மிக அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைவதை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நமக்கு பிரச்சனையை விளைவிக்க விரும்பும் வெளிநாட்டு நபர்களிடமிருந்து அமெரிக்கர்களை பாதுகாப்பேன் என்று நான் வாக்குறுதி அளித்திருந்தேன். இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே கார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர் விசாக்களை கட்டுப்படுத்தும் உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டுடனான பாகிஸ்தானின் எல்லையில் அமைந்துள்ள வடக்கு வசிரிஸ்தான் மாவட்டத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் 14 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் வடக்கு வசிரிஸ்தான் மாவட்டத்தின் தட்டாகெல் பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் உள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் 2 மற்றும் 3 தேதிகளில் அந்நாட்டு வீரர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பயங்கரவாதிகளின் பதுங்குமிடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 14 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் முடிவடையும் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் உக்ரைனுக்கு 1 லட்சம் ட்ரோன்களை வழங்குவதாக பிரித்தானியா உறுதியளித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தற்போது ட்ரோன்களால் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில்
பிரித்தானியாவின் இந்த 1,00,000 ட்ரோன்கள் உக்ரைன் ட்ரோன் படையை வலுப்படுத்தும் என்றே நம்பப்படுகிறது. ரஷ்யா அச்சுறுத்தல் உட்பட வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அதிக ஆபத்தான தொழில்நுட்ப ரீதியாக வலுவான இராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என கோரிக்கை பிரித்தானியாவில் எழுந்துள்ளது. உக்ரைனின் தீவிர மேற்கத்திய ஆதரவாளர்களில் ஒன்றான பிரித்தானியா ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிரான உக்ரைனின் 3 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளது. மட்டுமின்றி ட்ரோன்களால் தற்போதைய போர் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுக்கான 4.5 பில்லியன் பவுண்டுகள் இராணுவ ஆதரவின் ஒரு பகுதியாக 350 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை பிரித்தானியா உக்ரைனுக்கு அளிக்க முடிவு செய்துள்ளது. காசா தற்போது நரகத்தை விட மோசமானதாக மாறிவிட்டது என சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் மிர்ஜானா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் மனிதநேயம் தோல்வியடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போர் மற்றும் பாலஸ்தீனியர்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலிய பணை கைதிகளை விடுவிக்கவும் சர்வதேச நாடுகள் போதுமான அளவு செயற்பட தவறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள நிவாரண விநியோக தளம் ஒன்றுக்கு அருகில் உதவி பெற சென்றவர்கள் மீது இஸ்ரேல் நேற்று துப்பாக்கிச்சூடு நடத்தியமை தொடர்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிரிகளை பந்தாட நாங்கள் தயார், ஈரான் அதிரடி அறிவிப்பை கூறியுள்ளது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டு நாடுகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்ற வேளையில் எதிரிகளால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு நடவடிக்கையை முறியடிக்க ஈரான் தயாராக உள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானை மிரட்டி பயத்தில் உறைய வைத்து அவர்களை அழித்து விடுவோம் என்கின்ற நடவடிக்கை எதிரிகள் காய்களை நகர்த்துகின்றனர். முடிந்தால் தொட்டுப்பார், அப்புறம் நீ காணாமல் போவாய் என்பது ஈரான் விடுக்கும் எச்சரிக்கை செய்தியாக காணப்படுகிறது. ட்ரோன் தற்கொலை விமானங்கள், உளவு விமானங்கள் படைபலத்திலும் பலமாக இருக்கக்கூடிய ஈரானுடன் இஸ்ரேல் நேருக்கு நேர் மோத முடியாத நிலையில் திணறி வருகின்ற சூழ்நிலையும் எழுந்துள்ளது. ஈரானின் இந்த எச்சரிக்கை இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடைய இந்த அறிவிப்பானது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் பெரிய தலையடியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் மொன்ட்ரியல் நகரில் கப்பம் கோரல்களில் ஈடுபட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகரின் உணவக உரிமையாளர்களிடம் மிரட்டி பணம் பறிப்பதாக இந்த நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மொன்ட்ரியல் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த அதிரடி சோதனையில் சட்டவிரோத ஆயுதங்களும் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மொன்ட்ரியல் பெரும்பாக பகுதியில் உள்ள 7 பிரதேசங்களிலும் வடக்கு மற்றும் தெற்கு கரையோரங்களிலும் 150க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த சில மாதங்களில் மொன்ட்ரியல் உணவகங்கள் மீது தீ வைத்தல் மற்றும் துப்பாக்கிச் சூடுகள் உள்ளிட்ட பல்வேறு வன்முறைகள் இடம்பெற்றதை அடுத்து இந்த நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட குற்றங்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதலை ஏமன் படைகள் அறிவித்துள்ளன. டெலவிவில் உள்ள இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது புதிய ட்ரோன் தாக்குதலை ஏமன் படைகள் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஏமனின் ட்ரோன் பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட நகரான யாஃபாவில் அமைந்துள்ள லார்ட் விமான நிலையத்தை குறிவைத்து 2 யாஃபா ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு இராணுவ நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்கள் மற்றும் அவர்களின் எதிர்ப்பு போராளிகள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் ஒடுக்குமுறைக்கு பதிலடியாகவும் காசா பகுதியில் சியோனிச ஆட்சியால் செய்யப்பட்ட இனப்படுகொலை குற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் இந்த வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டதாக ஏமன் ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து முற்றுகை முற்றிலுமாக நீக்கப்படும் வரை குற்றவியல் சியோனிச ஆட்சிக்கு எதிரான எங்கள் நடவடிக்கைகள் தொடரும் மற்றும் கடுமையான எச்சரிக்கையாக ஏமன் ராணுவம் வலியுறுத்தி தெரிவித்துள்ளது. ரஷ்ய எல்லைக்குள் பொதுமக்களின் உட்கட்டமைப்பை குறிவைத்து உக்ரைன் வேண்டுமென்றே மோதலை அதிகரித்து வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பாப்பரசர் 14ஆம் லியோவிடம் தெரிவித்துள்ளார்.
ரஷ்ய ஜனாதிபதியும் பாப்பரசரும் நேற்று ஆக்கப்பூர்வமான தொலைபேசி உரையாடலை நடத்தினர். இதன்போது அவர்கள் உக்ரைன் மோதல் உட்பட பல தலைப்புகளை பற்றி விவாதித்தனர். மாஸ்கோவிற்கும் கியோவிற்கும் இடையே மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்ட பின்னணியில் உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தில் பொதுமக்களின் உட்கட்டமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று புடின் சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவின் பிரான்ஸ் மற்றும் குர்ஸ்க் பிராந்தியங்களில் சமீபத்தில் நடந்த ரயில்வே தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரவாதம் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி பாப்பரசரிடம் தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மோதலை தீர்ப்பதில் மாஸ்கோ ஆர்வமாக உள்ளது என்பதை ரஷ்ய ஜனாதிபதி உறுதிப்படுத்தி பேசியுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.